நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. எனக்கு பிடிச்ச செலிபிரிட்டிஸோட பர்த்டே அன்னைக்கு அவங்க ஏன் பெஸ்ட் அப்படின்றதுக்கு 5 ரீசன் சொல்றத 2019 யுவன் சங்கர் ராஜா பர்த்டேலதே பண்ணிட்டு இருக்கோம். இதுவும் அதே மாதிரி ஒரு பர்த்டே ஸ்பெஷல் வீடியோ தான். டைரக்டர் மிஷ்கின் ஏன் பெஸ்ட் அப்படின்றதுக்கு 5 ரீசன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு கிரியேட்டருக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். மிஷ்கின் சில யங் டைரக்டர்ஸ்க்கும் ஃபியூச்சர்ல டைரக்டர் ஆகணும்னு இருக்கிற பல யங்ஸ்டர்ஸ்க்கும் இன்ஸ்பிரேஷனா இருக்காரு. பட் அதெல்லாம் தாண்டி அவரே பார்த்து இன்ஸ்பயர் ஆன சில விஷயங்களை அவரோட படத்துல யூஸ் பண்றது தான் மிஷ்கினோட ஸ்பெஷாலிட்டி. எக்ஸாம்பிளுக்கு ஷெர்லாக் ஹோம்ஸோட கேரக்டரை பார்த்து இதே மாதிரி நம்மளும் ஏதாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு துப்பறிவாளன் பண்ணிருக்காரு. மெமரிஸ் ஆஃப் மர்டர், ஓல்ட் பாய், ஐ சா தி டெவில் இந்த மாதிரி கொரியன் படங்கள்லாம் பார்க்கும்போது மிஷ்கின் படம் பார்க்குற மாதிரியே இருக்கும். அண்ட் அவரோட மூவிஸ் எல்லாமே அகிரா குரோசாவாவோட ஒர்க்ஸை பார்த்து பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி எடுத்ததுதானே அவரே சொல்லியிருக்காரு. அண்ட் பியூட்டி அண்ட் தி பீஸ்ட் பார்த்ததுக்கு அப்புறமா தான் சித்திரம் பேசுதடிக்கு பேஸ்லைன் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாம மிஷ்கின் அப்படின்ற இவரோட பேரே ஒரு இன்ஸ்பிரேஷன்ல இருந்து தான் வந்திருக்கு. சண்முக ராஜா அப்படின்றது தான் இவரோட ஒரிஜினல் பேரு. 1869ல வந்து அந்த இடியட் அப்படின்ற நாவலோட ப்ரோட்டகனிஸ்ட் பேரு பிரின்ஸ் மிஷ்கின். சோ இவர் அந்த கேரக்டரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி மிஷ்கின் அப்படின்றத இவரோட அசியூம்டு நேமா வச்சுக்கிட்டாரு. இதெல்லாத்தையும் வேற டைரக்டர் பண்ணியிருந்தா காப்பி கேட்னு சொல்லிருப்போம். நம்ம அவரை பத்தி நாளைக்கு பேசிக்கலாம். சோ இந்த லிமிடேஷன்ஸ் எல்லாம் உடைச்சி நெக்ஸ்ட் லெவல் போயிட்டு முடியாத விஷயங்களை பண்றதுக்கு ஒரு எனர்ஜியும் கான்ஃபிடன்ஸையும் நம்ம கொடுக்கறதுக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. அந்த வகையில பார்க்கும்போது வேற ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்து பயங்கரமா இன்ஸ்பயர் ஆகி கான்ஃபிடென்ட்டா தமிழ்ல குவாலிட்டியான படங்களை கொடுத்தவர் மிஷ்கின். எந்த ஒரு டைரக்டரா இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு தனி ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல வச்சிருப்பாங்க. பட் நிறைய டைரக்டர்ஸ்க்கு அந்த ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல் யூனிக்கா இருக்கிறது இல்ல. எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு படம் பார்க்கும்போது இந்த படத்தை இந்த டைரக்டர் எடுத்தாரு, இவரோட மிச்ச படங்களுக்கு இந்த படங்களுக்கு சம்பந்தமே இல்லையான்னு யோசிச்சிருப்போம். ஏன்னா முக்காவாசி டைரக்டர்ஸோட ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனா சில டைரக்டர்ஸோட படங்கள் மட்டும் தான் ஒரு சீன் பார்த்தாலே இது ஒரு படம் தான் தெரிஞ்சிடும். அந்த ஒரு சில டைரக்டர்ஸ்ல மிஷ்கினும் ஒருத்தர். கேமரா ஆங்கிள்ஸ், கேரக்டர்ஸோட ஆக்டிங், டைலாக் டெலிவரி பண்ற விதம், ஐட்டம் சாங்ல வர எல்லோ கலர் சாரி, பேக்ரவுண்ட் மியூசிக்கை யூஸ் பண்ற விதம், இந்த மாதிரி ஏகப்பட்ட யூனிக்கான விஷயங்கள் மிஷ்கின் படத்துல இருக்கும். ஸோ ஓப்பனிங் கிரெடிட்ஸ், எண்ட் கிரெடிட்ஸ்லாம் ஒரு பேரே போடாம மொட்டையா ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணாலும் ஃபில்ம் மேக்கிங் ஸ்டைலை வச்சு இது அவர் படம் தான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் அவரோட இந்த வித்தியாசமான ஃபில்ம் மேக்கிங் ஸ்டைலுக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. சினிமா அப்படின்றது ஒரு ஆர்ட் ஃபார்ம். பட் அதையும் தாண்டி சினிமா அப்படின்றது ஒரு பிசினஸ். ஒரு படம் கண்டிப்பா சக்சஸ் ஆகும் அப்படின்றது அந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் யாராலையும் உறுதியா சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது கமர்ஷியல் எலிமெண்ட்ஸோட கிளீஷேவா படங்கள் வந்துட்டு இருந்த டைம்ல டெபியூ பிலிமா கமர்ஷியல் வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்கிற ரியாலிட்டி கூட சிங்க் ஆகிற மாதிரி ஸ்டோரி லைனை கொண்ட சித்திரம் பேசுதடியை எடுத்து அதையும் அந்த வருஷத்தோட பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டரா ஆக்கியிருக்காரு. என்னாச்சு? நிஜமா ஒன்றும் ஆகலையே. ஃபர்ஸ்ட் படத்துலயே அவ்வளவு தைரியமா இறங்கினதுக்கு அப்புறமா அடுத்தடுத்த படங்கள்லயும் எதை பத்தியும் யோசிக்காம கதைக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் அடல்ட் சர்டிபிகேட் கொடுத்தாலும் சரி, என் படம் இப்படிதான் இருக்கும், என்ன ஆனாலும் இந்த படம் ஓடும்னு நம்பி படத்தை எடுத்து அவர் படத்துக்குன்னு ஒரு தனி செட் ஆஃப் ஆடியன்ஸே கிரியேட் பண்ணிருக்காரு. அண்ட் ஒவ்வொரு படத்துக்கும் அந்த ரியலிசம் அதிகமாயிட்டே தான் போகுமே தவிர கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்க்காக குறைஞ்சதே இல்லை. சார், ஒரு ரிக்வெஸ்ட் சார். என்ன? ஒரு தடவை ஏம் ராஜா பாட்டு ஒன்று பாடிக்கவா சார்? தனிமையிலே இனிமை காண முடியுமா? இப்போலாம் 2-3 படம் ஹிட் கொடுத்தாலே பெரிய ஹீரோஸோட படங்களை டைரக்ட் பண்றதுக்கு சான்ஸ் கிடைச்சிடும். இவரும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் 3 படம் ஹிட் கொடுத்ததுமே கமல் சார் வச்சு டைரக்ட் பண்ற சான்ஸே கிடைச்சிருக்கு. ஆனா ஒரு டாப் ஆக்டர் நடிக்க வச்சா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோரியை மாத்தணும், தேவையில்லாத சீன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். அப்படி பண்ணா ஸ்டோரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ஹீரோஸ் வச்சு கதைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து படங்கள் எடுத்துட்டு இருக்காரு. அண்ட் ஒரு ஆக்டர் மிச்ச படங்கள்ல நடிக்கிறதுக்கும் மிஷ்கின் படத்துல நடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். புது ஹீரோஸ்ல இருந்து யாருன்னே தெரியாத சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் வரைக்கும் எல்லாருமே மிஷ்கின் படத்துல பயங்கரமா நடிப்பாங்க. அண்ட் ஒரு காமெடி ஆக்டர் கூட இவரால் வில்லனா காட்ட முடியும். சோ ஒரு பெரிய ஹீரோக்காக படங்கள் ஓடிட்டு இருக்கிற இந்த டைம்ல யாருனே தெரியாத ஒரு நியூ ஃபேஸ் ஹீரோவை போட்டு அவனையும் அந்த பெரிய ஹீரோவோட நல்லா நடிக்க வச்சு அந்த படத்தையும் ஒரு பெரிய ஹீரோ படத்தை விட நல்லா ஓட வைக்கிறதுலாம் மிஷ்கினால மட்டும் தான் முடியும். அடே பாவி, எங்கடி ஒளிச்சிட்டு இருக்க? வெளிய வாடி, வெளிய வாடி. என்னடி வேணும் உனக்கு? என்ன ஏன்டி இப்படி கொல்ற? நான் உனக்கு என்னடி தப்பு செஞ்சேன்? நான் நல்லா தரடி போட்டேன் உனக்கு. என்ன ஏன்டி இப்படி சாவடிக்கிற? நீ கண்ணால பார்த்தலடி. உன்னை காப்பாத்தனா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்டி, எவ்வளவு கஷ்டப்பட்டேன்.
ஒரு டேரக்டரை தான் கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்லுவாங்க. ஏன்னா மொத்த குரூவே லீட் பண்றது ஒரு டேரக்டர் தான். ஸோ எல்லா ஃபீல்ட்லயும் டேரக்டருக்கு ஒரு பேசிக்கான நாலேஜ் இருக்கணும். அப்படி பார்க்கும்போது ஏன் மிஷ்கின் பட ஆக்டர்ஸ்லாம் அவரோட ஆவி உள்ள பூந்து நடிச்சவங்க நடிக்கிறாங்கன்னு பார்த்தா மிஷ்கினே ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஆக்டர். நந்தலாலா, ஓனாயி மாட்டுக்குட்டியும், சவரக்கத்தி, சூப்பர் டீலக்ஸ்லாம் ஒரு ஆக்டிங் ஸ்கில்ஸை பார்த்துப்பீங்க. நீரான ஆண்டவர் பள்ளங்களையும் மேடுகளையும் தமக்குள் சமன் செய்கிறார். ஆனா அது வெறும் கல்லுதான் சாமி. மன்னிப்பு 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 மன்னிப்பு. அது கல்லுதான் சாமி. ஒன்னே இங்க மூத்திரம் போச்சுன்னா ஏன் இங்க மூத்திரம் பண்ண வரதா? இப்ப காசெல்லாம் போச்சு. இப்ப எப்படி பேக் வாசல் போறது? மூஞ்சி என்ன பாக்குற? திரும்ப. அண்ட் இவருக்குள்ள ஒரு சிங்கர் இருக்காரு. இவர் படங்களையும் சேர்த்து மொத்தமா ஒரு 8 பாட்டு பாடி இருக்காரு. கண்ணதாசங்கார கூடி பேர சொல்லி ஊத்தி கூடி உன்ன கூடி மச்சான போல் பாட போறேன்டா. அண்ட் இவர் ஒரு லிரிசிஸ்டம் கூட. இவர் படங்கள்லயே 4 பாட்டு எழுதியிருக்காரு. இவ்வளவு திறமையான ஆள்லாம் ஹாலிவுட்ல மட்டும் இருந்தா இன்னைக்கு ஆஸ்கர் மாதிரி பெரிய அவார்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கவே வாய்ப்பு இருக்கு. பட் இங்க அவர் படத்துல இருந்தே பாதிலேயே தூக்கிட்டு இது உன் படமே இல்லைன்னு சொல்றாங்க. என் படங்கள் சொல்லும் நான் யாருன்னு. ஒரு பேய் தேவதையாக்கன வேணாம் பிசாசுல. சைக்கோல 14 கொலை பண்ணவனையும் நம்ம மன்னிக்கலாம்னு சொன்ன வேணாம். என்னுடைய கதையில் இருக்குமாடா என் அறம். நீ என்னைய பத்தி நீ சொல்ல வேணாண்டா, நான் கெட்டவன். சமூகத்துக்கு தெரியும். இன்னைக்கு தெரியாட்டினா 25 வருஷத்துக்கு என் படங்கள் சொல்லும். ஸோ இதெல்லாம் தான் டேரக்டர் மிஷ்கின் ஏன் பெஸ்ட் அப்படின்றதுக்கு 5 ரீசன்ஸ். அண்ட் ஏன் சார்பாகவும் என்னோட 25,000 சப்ஸ்கிரைபர்ஸ் சார்பாகவும் ஹாப்பி பர்த்டே தலைவா. இதே மாதிரி நிறைய ட்ரிபியூட் வீடியோஸ் பார்க்கணும்னா இந்த பிளேலிஸ்ட்குள்ள போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.